அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி பென்னாகரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி.கே. மணி அவர்கள் வந்து 2021-22 நிதியாண்டில் பென்னாகரம் மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக என்னென்ன நலத்திட்டங்கள் வந்து பெற்று கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதை 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். எப்படின்னா வந்து இவர் சட்டமன்ற உறுப்பினராக, அதாவது சட்டமன்ற உறுப்பினராக மக்களுக்கு செய்த பணி என்ன அந்த 2 நிதியாண்டில், அடுத்து வந்து ஒரு கட்சி சார்பில் இருந்தால் மக்களுக்கு என்ன பாதிப்பு, அதே மாதிரி கட்சி சார்பு இல்லைன்னா மக்களுக்கு என்ன நன்மை பயக்குங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து கலந்துக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் வந்து 2021-22 கலந்துக்கிட்டு விவாதங்களில் கலந்துட்டு பேசியிருக்காரு. 2021 வந்து பதவி பிரமாணம், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்வு, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 100ஆண்டு விழா கொண்டாட்டமும், முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் உருவப்பட திறப்பு விழாவும், திருத்தப்பட்ட வரவு செலவு திட்ட அறிக்கை சமர்ப்பிப்பு, வேளாண்மை பட்ஜெட் விளக்க உரை 2021-22, திருத்தப்பட்ட பட்ஜெட் மற்றும் வேளாண்மை பட்ஜெட்டின் மீது விவாதம், நிதி கோரிக்கைகள் தொடர்பான விவாதம். அடுத்து 2022 பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரை குறித்து விவாதம், சிறப்பு கூட்டம், நீட் மசோதா மறுபரிசீலனை, பட்ஜெட் அறிக்கை வழங்கல், வேளாண் பட்ஜெட் 2022-23 குறித்த விவாதம், நிதி கோரிக்கைகள் பற்றிய விவாதம், இரங்கல் தீர்மானம், முதல் கூடுதல் செலவின அறிக்கை தாக்கல். இந்தந்த கூட்டங்களில் வந்து பென்னாகரம் கலந்துருக்காரு. உண்மையிலே பாடக்கூடிய விஷயம் தான். கலந்துக்கிட்டு அவர் பென்னாகரம் மக்களுக்கு சட்டசபையில் பேசி என்னென்ன நலத்திட்டங்கள் 2 ஆண்டில் வாங்கி கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லும்படியே எதுவுமே இல்லை. அவர் 2 நிதியாண்டில் அவர் பென்னாகரம் சட்டமன்றங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல. அதாவது எம்எல்ஏ ஃபண்டு மூலிமா ஒரு சில பணிகள் செஞ்சுருக்காரு. அதுவும் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் செஞ்சுருக்காரு. அதுக்கான அந்த 3 கோடியிலையும் வந்து அவர் சரியாக செஞ்சுருக்காங்கிற கேள்வி இருக்குது. ஒன்றுங்களா. அடுத்து 2வது என்னென்னா, அதாவது ஒரு கட்சி சார்பாக தேர்வு செய்கிற சட்டமன்ற உறுப்பினரால் அந்த தொகுதி மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா, பென்னாகரம் சட்டமன்ற திரு ஜி.கே. மணி அவர்கள் வந்து பென்னாகரத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது. மக்கள் பிரச்சனைகள் 46 பஞ்சாயத்து இருக்குது. 46 பஞ்சாயத்து ஒருங்கிணைச்சி தான் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி. இந்த 46 பஞ்சாயத்து 2 பேரூராட்சி இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் அவர் சட்டசபையில் பேசவே இல்லை. இதை விடுத்து மற்ற பகுதியில் பிரச்சனை பேசியிருக்காரு. இப்போ சேலத்தில் ஒரு சில பிரச்சனைகள் பேசியிருக்காரு. அதே மாதிரி சென்னையில் ஒரு சில பிரச்சனைகள் பேசியிருக்காரு. விழுப்புரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் பேசியிருக்காரு. பென்னாகரம் மக்கள் தேர்வு செஞ்சு சட்டசபைக்கு அனுப்பியிருக்கோம் சட்டமன்ற உறுப்பினராக. ஆனால் அவர் பென்னாகரம் பிரச்சனையும் பேசவே இல்லை. காரணம் என்னன்னா, மக்கள் தான். மக்கள் வந்து ஒரு கட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யறதால எந்த ஒரு மாற்றமும் வராது அப்படிங்கிறத இது ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். கட்சிக்கு கட்டுப்பட்டவர் வந்து நீங்கள் தேர்வு செய்கிறதால அவர் வந்து கட்சியோட தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதை தான் அவர் செய்வார். அவர் வந்து ஒரு கட்சியோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு அதோட வழி நடக்கும் போது அவரால் கட்சி தலைமையை மீறி என்ன நன்மை செஞ்சிட முடியும்? இப்போ 46 பஞ்சாயத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. மக்கள் பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை பூர்த்தி தெரியாமல் இருக்குது. பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் அந்த 2 நிதியாண்டில் அவர் எந்த ஒரு பிரச்சனையுமே சரி செய்யலை. எம்எல்ஏ ஃபண்டு ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட பகுதியில் பிரச்சனை சால்வ் பண்ணுறேன்னு மக்கள் நினச்சிக்கிறாங்க. அதை வந்து பொது வழியில் பிரபலப்படுத்திக்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த பிரச்சனை சரி பண்ணுறோம். சில ஊரில் ரேஷன் கடையில் அது வந்து மக்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி அந்த 3 கோடியில் பண்ணுறது. அந்த 3 கோடியும் சரியாக செய்கிறாங்களா கேள்வி இருக்குது. இதை வந்து அவர் கட்சி சார்பு தொண்டர்கள் வந்து நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர் எல்லாமே பண்ணுறாரு, நான் மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு அப்படின்ற மனநிலை. நம்மளோட பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசி திட்டங்களை பெற்றுக் கொடுக்கறது தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட கடமை. அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குது. இதே ஒரு சுயேட்சையான ஒரு வேட்பாளர் தேர்வு செஞ்சுருந்தீங்கன்னா அவங்க கட்டாயம் அந்த 3 கோடியும் செலவு பண்ணது இல்லாமல் சட்டசபையில் மக்களுக்காக பேசுவாங்க. மக்கள் பிரச்சனை பேசுவாங்க. பெருசாக என் தொகுதியில் இந்தந்த பகுதியில் இந்தந்த பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு கட்டாயம் சரி செய்யணும் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் ஒரு கட்சியோட வேட்பாளர் கட்டாயம் மக்கள் பிரச்சனையை பேச மாட்டாருங்கிறத இது நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். மக்கள் நீங்கள் தான் சிந்திக்கணும். அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பொதுவானவர், ஒட்டுமொத்த மக்களுக்குமானவர் அந்த தொகுதி முழுக்க. ஆனால் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஒரு வேலையை செஞ்சிருக்காரு.
அதுவே வந்து சரியானது கிடையாது. அவர் சட்டமன்றத்தில் கலந்துற விவாதத்தை வந்து நான் உங்களுக்கு வீடியோவோட கடைசி நான் வைக்கிறேன், பிடிஎஃப் கீழே வைக்கிறேன், கட்டாயத்தை நீங்கள் படித்து பாருங்க அவர் எதில் கலந்துக்கிட்டாரு. மற்ற பகுதி பிரச்சனையை பேசியிருக்காரு, ஆனால் சொந்த சட்டமன்ற தொகுதியில் பிரச்சனையும் அவர் பேசவே இல்லை. ஒன்று பேசியிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தால், அதாவது கர்நாடகாவில் மேகதாது அணை வந்து கட்டுறதை பற்றி பேசியிருக்காரு. இதை கட்டக்கூடாது, தமிழ்நாடு அரசு பரிசீலனை பண்ணணும், அதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற பேசியிருக்கோம்னா அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இங்கே பல பகுதியில் சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, அதே மாதிரி சில கழிப்பிட வசதி கிடையாது. இந்த அடிப்படை விஷயத்தையே பூர்த்தி செய்யலை. ஆனால் இவர் வந்து பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு கடந்த 15 வருஷமா சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. 15 வருஷம். பத்தாவதுக்கு மேட்டூர் தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களோட அடிப்படை பிரச்சனையை பூர்த்தி செய்யலை. ஆனால் மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு கட்சியோட வேட்பாளர் வந்து ஒரு துக்க நிகழ்வுக்கோ உள்ள திருமண நிகழ்வுக்கோ இல்லை ஒரு வீட்டு விசேஷத்துக்கோ கலந்துக்கிட்டா அவர் வந்து மக்களுக்கு வந்து எல்லாமே செஞ்சிருவாரு அப்படிங்கிற ஒரு பிம்பம், ஒரு கட்டமைப்பு இருக்கு இந்த சமூகத்தில். அது எப்படி ஒருத்தர் வந்து ஒரு துக்க நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டாவோ இல்லை திருமணத்துக்கு வந்துட்டாவோ, அதே மாதிரி அவங்க சொந்த விசேஷங்களுக்கு கலந்துக்கிட்டா வந்து அவர் வந்து மக்களுக்கு வந்து சரியான நபர் ஆயிடுவாருங்கிற கேள்வி இருக்கு. அது எப்படி முடியும்? இதெல்லாம் கலந்துக்கிட்டா இவங்க வந்து மக்கள் பிரச்சனையும் பேசுவாங்க, மக்கள் பிரச்சனை. அது வந்து அப்படி நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. உண்மையிலேயே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், யாராகட்டும், எல்லாரோட பழகிறது போகிறது மகிழ்ச்சி, நல்ல விஷயம்தான். ஆனால் அதை வச்சு ஒருத்தரை வந்து தேர்வு பண்ணுறதுங்கிறது உண்மையிலே அது முட்டாள்தனமான ஒன்று தான். பழக்க வழக்கங்களை வச்சே வந்து ஒரு தேர்வு செஞ்சிட முடியாது. அவர் தேர்வு செஞ்சால் அந்த பகுதி மக்களுக்கு எந்த நன்மை நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தயவு செஞ்சு இனி வரும் காலத்தில் யாராக இருந்தாலும், எந்த தொகுதி மக்களாக இருந்தாலும், உங்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு உங்களோட சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் பேச வைக்கிறதுன்னு முயற்சி செய்யுங்க. ஏன்னா நீங்கள் தான் தேர்வு செஞ்சுக்கிறீங்க. அது இங்கே என்ன ஒரு பிரச்சனை, இங்கே பலதரப்பட்ட மக்கள் ஒரு சட்டமன்றத்தில் வாழும்போது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே இவர் வந்து சரியாக நல்லது செய்வாருங்கிற மனநிலை பல மக்களோட மனநிலை இருக்கு. அப்படி கிடையாது. அனைத்து மக்களுக்குமானவர் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தலைவர் எல்லாருமே. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் சேரனா அவர் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு சமத்துவமான மனிதராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இனி வரும் காலத்தில் கட்டாயம் மக்கள் பிரச்சனை பேசி மக்கள் பிரச்சனை தீர்வு கொடுக்குற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு பண்ணுங்க. கட்டாயம் அவங்க கட்சி சார்புடையவர்களாக இருக்கிறதால அவங்களால முழு சுதந்திரமாக செயல்படவே முடியாது. சுயேட்சா நிற்கிற ஒரு சமூக அக்கறையோட சமூகத்தை வந்து அடுத்த கொண்டு போகணும், இளைஞர்களை வந்து வழிநடத்தி அவங்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்கணும் அப்படின்னு மக்களாக இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யுங்க. அதுதான் மக்களுக்கான வெற்றியும் கூட. நன்றி.